நடிகர் விஜய், நடிகர் அஜித் இவங்க 2 பேருமே வந்து நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல 2 பேரும் அவங்கவங்களுடைய ரசிகர்களுக்கு காமிச்சாலும், அவங்கவங்களுடைய ரசிகர்கள் அதை ஏத்துக்கிற மனநிலையில எப்பயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 2 பேரும் வந்து மோதிக்கிட்டே இருக்காங்க. சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே வந்து அஜித் ரசிகர்களும், விஜய் ரசிகர்களும் மோதிக்கிறத எல்லாருமே எல்லா நாட்கள்லயும் பார்த்துட்டே தான் இருக்கோம். பல நடிகர்கள் சொல்லியும் இவங்க 2 பேருமே வந்து மோதிக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி வார நாளிதழ் ஒண்ணு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேள்விப்பட்டதும் அஜித்தோடைய ரசிகர்கள் எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவார்ட்ஸ்ல ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டை வாங்கின விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, மேடையில இருந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கிடையாது எப்பவுமே அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து தலக்கணம் எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த 2 வாசகத்தையும் அஜித்தை பார்த்தும் அஜித்தோடைய ரசிகர்களை பார்த்தும் தான் விஜய் சொன்னாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த 2 வாசகங்களும் அஜித்தையும் அஜித்தோடைய ரசிகர்களையும் தான் விஜய் சொன்னாரு அப்படிங்கிற சர்ச்சையும் இப்ப எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அஜித், விஜய் சூப்பர் ஸ்டார் இவங்க 3 பேரையுமே வச்சு படங்கள் இயக்குன கே.எஸ். ரவிக்குமார் ஒரு ஃப்ளோல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் அஜித் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்ததும் விஜயோடைய ரசிகர்கள் எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டதும் கே.எஸ். ரவிக்குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அஜித் விஜய் சண்டையில என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஈவன் நான் இவங்க 3 பேரையுமே வச்சு நான் படங்களை எடுத்திருக்கேன். அவங்க எல்லாரையுமே நான் ஒரு ரசிகனா தான் பாக்குறேன். இதுல அடுத்த சூப்பர் ஸ்டார் இவரு அப்படிங்கிற பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.